இவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் அடுத்த 7 நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிம்மராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொரு கிரகத்தினுடைய மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், இந்த கிரக மாற்றத்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த வகையில் சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே முக்கிய கிரகமான சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் நன்மை செய்யும் கிரகமாக அமைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லை, வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால பிறருக்கு வாக்களித்து விட்டு அதை பிறருக்கு நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். அதனால அதிக ஜாக்கிரதையினால பணத்தை இழக்க நேரிடுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தம ராசியில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கை நிகழ்வதால மனைவியினுடைய உடல் நலனில் கவனமாக இருங்க. பிறருக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து இடுதல், பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராகுவும் ஜீவனக்காரகரான சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல இக்காலகட்டங்களில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அது இருக்குங்க. இருந்தாலும் ஒப்புக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு திருப்தி தராத வேலை கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. இக்காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதே அவசியமானதாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த மூலத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ராகு, சனி பகவான் ஆகிய குரு ஆகிய 3 கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. சந்தையில் போட்டிகள் சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலையை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகும். கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் நிலைமையை சாதுரியமாக பொறுமையுடன் சமாளிக்க வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியங்க. வாங்கி போன்ற நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு குறையுங்க. அதனால் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறை
துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்க போகுது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு கை கொடுத்து உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாரு. நல்ல வாய்ப்புகள் சில மட்டும் கிடைப்பது சமய சஞ்சீவினியாக வருமானத்தை பெற்றுத்தரும் விதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க. இருந்தாலும் மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு குறையாது. நல்ல சந்தர்ப்பங்களுக்காக நீங்கள் அலைய வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குது. இந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். மற்ற கிரகங்களினால் நன்மை இல்லைங்க. கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. இருப்பினும் மேலிட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். பேச்சில் கவனமாக நிதானமாக இருப்பது அவசியங்க. பிரபலமாக இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு கூட பிரச்சார கூட்டங்களின் போது நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடக்கூடும் பலகீனம் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதன் காரணமாக பிரச்சனைகள்ல இருந்து சிக்கிக்கொள்ள நேரிடுங்க. அதனால வாக்குஸ்தானத்தில் கேது அஷ்டமராகவும் இருப்பதால கவனம், பேச்சில் கவனம் மிக மிக நல்லது. அதே போல சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் சாதாரணமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் பாடங்கள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு தேவையான பணி உதவி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிக்காரகரான செவ்வாய் வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால வயல் பணிகள்ல கடினமாக உழைத்ததற்கு ஏற்ப விளைச்சல் மன நிறைவை அளிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். அடிப்படை வசதிகளான உரம், கால்நடைகள் ஆகியவை நியாயமான விலைக்கு கிடைக்குங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நன்மைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால மகளிர் மனதில் உற்சாகம் மேலிடுங்க. குடும்ப பொறுப்பில் பிரச்சனைகள் இருக்காது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்குங்க. திருமணம் மாலைக்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரனை அமைத்து தருவாருங்க. குருவும் சுக்கிரனும் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு அதன் பின் வேலை கிடைக்குங்க. அதுவரை பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய் சனி ஆகிய 2 தினங்களிலும் ஏழை ஒருவரை தேடி சென்று உணவளிப்பது கைமேல் பலனளிக்கும்.